ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 மிட் கேப் ஃபண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். மிட் கேப் ஃபண்ட்ஸ்னாலே ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்ட்ஸ் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட ஹோல்டிங்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ஹோல்டிங்ஸும் இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேர் தெரியாமலும் இருக்குது. ஸோ பேசிக்காக மிட் கேப் ஃபண்ட்ஸோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாப் 5 ஃபண்ட்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கரெக்டா இருக்கும்னு சஜஷன் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் வீடியோ பாக்குற நீங்க சென்னையில இருந்து தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆழ்வார் திருநகர்ல தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேசிக்கா மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கிற 3 கேட்டகரியில் மிட் கேப் கேட்டகரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ டாப் 100 ஸ்டாக்ஸை வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 101 250 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்குள்ள மட்டும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். ஒரு 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ்க்கு மேல நான் ஹோல்ட் பண்ண போறேன், நடுவில் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஃபண்ட்ஸ் சூட்டபிளா இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.92% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணினா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 12,501 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். நீங்க வித்ட்ரா பண்ணும்போது 1 இயர்க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற ப்ராஃபிட்ல 20% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். 1 இயர்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1.25 lakh ப்ராஃபிட் வரைக்கும் எக்ஸம்ப்டட், டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கு மேல இருக்க ப்ராஃபிட்க்கு 12.5% நீங்க பே பண்ணணும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 12.65% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 66.31%, ஸ்மால் கேப்ல 16.26% வச்சிருக்காங்க. சோ இந்த அசெட் அலோகேஷன் பெர்சன்டேஜ்ல பாருங்க, மிட் கேப்ல தான் அதிகமான போர்ஷன் வைக்கணும். பிகாஸ் இந்த கேட்டகரியே வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட் தான். மிட் கேப் போர்ஷனை தவிர்த்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேப்ல எவ்வளவு போர்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷன். சோ இந்த ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல -1.51% கொடுத்துருங்க. 2 இயர்ஸ்ல 23.23%, 3 இயர்ஸ்ல 24.4%, 4 இயர்ஸ்ல 18.83% அண்ட் 5 இயர்ஸ்ல 27.03% கொடுத்துருக்குங்க. சப்போஸ் நீங்க 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 4.48 lakh சேர்ந்து 10.48 lakhs இப்போ உங்க கையில இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 4ல இருக்கிற ஃபண்ட் HDFC மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.72% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 83,105 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டுமே ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். ஷார்ட் டர்ம், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 7.46% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 65.43%, ஸ்மால் கேப்ல 20.13% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 1.28% பாசிட்டிவா கொடுத்திருக்கு. 2 இயர்ஸ்ல 21.24% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 26.58%, 4 இயர்ஸ்ல 20.94%, 5 இயர்ஸ்ல 29.43% கொடுத்திருக்குங்க. இன்கேஸ் இந்த ஃபண்ட்ல 10,000 ரூபாய் SIP ஒரு 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 4.88 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 10.88 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அடுத்ததான் நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.38% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 90 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிருங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 மாசத்துக்குள்ள வித்ட்ரா பண்ணா 1% எக்ஸிட் லோட். 3 மாசத்துக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 11,297 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே 12 வருஷத்துக்கு மேல மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க, லம்சம் 5000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபண்டுமே ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப் 17.68% வச்சிருக்காங்க, மிட் கேப் 66.9%, ஸ்மால் கேப் 12.27% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 0.98% பாசிட்டிவ்ல கொடுத்திருக்கு. 2 இயர்ஸ்ல 26.63%, 3 இயர்ஸ்ல 26.22%, 4 இயர்ஸ்ல 20.31%, 5 இயர்ஸ்ல 30.3% கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபண்ட்ல SIP ஒரு 10,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க.
ப்ராஃபிட் 4.99 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 10.99 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அடுத்ததான் நம்ம நம்பர் 2 and நம்பர் 1 ஃபண்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் எங்க அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு உங்க ரெக்யர்மெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி இமெயில் அனுப்பலாம். இல்ல நீங்க சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில எங்க ஆஃபீஸ் ஆழ்வார் திருநகர்ல இருக்கு, டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி கைடன்ஸ் வாங்கிட்டு எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்போ நம்பர் 2ல இருக்க ஃபண்ட் பார்க்கலாம். இன்வெஸ்ட்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.54% இருக்குங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1% சார்ஜஸ். 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் ஏஎம் பாத்தீங்கன்னா 8062 கோடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா more than 12 years மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் BSE 150 மிட் கேப் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப் 16.1% வச்சிருக்காங்க. மிட் கேப் 64.78% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் 18.29% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல பாசிட்டிவ் 7.13% கொடுத்திருக்குங்க. 2 இயர்ஸ்ல 29.86%, 3 இயர்ஸ்ல 28.99%, 4 இயர்ஸ்ல 21.39%, 5 இயர்ஸ்ல 28.83% கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10000 ரூபாய் SIP 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 5.37 lakhs உங்ககிட்ட இருந்திருக்கும். அண்ட் ரெண்டும் சேர்த்து டோட்டல் கார்பஸ் 11.37 lakhs இருந்திருக்கும் இந்நேரம். வாங்க இப்போ நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் பார்க்கலாம். மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 34,780 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் more than 11 years மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் 21.37% வச்சிருக்காங்க. மிட் கேப் 76.02%, ஸ்மால் கேப் எதுவுமே வைக்கல. அண்ட் இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயர்ல -5.73%ங்க. 2 இயர்ஸ்ல 27.37% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 26.64%, 4 இயர்ஸ்ல 25.22%, 5 இயர்ஸ்ல 33.35% கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல 10,000 rupees SIP பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 5.81 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 11.81 lakhs உங்க கையில இருந்திருக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிட்டர்ன்ஸ்ல பெட்டரா இருக்க ஃபண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் அப்கமிங் 5 இயர்ஸ்ல இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்டா இருக்கணும், ப்ராப்பரான ஃபண்ட் சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்க அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கு, உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன இருக்கு, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். Thank you so much. Bye bye.